வந்துட்டீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு அம்மா அப்பாவுக்கு டீனா டிம்னு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க வீட்டுல ஆசையா ஒரு வாத்து வளர்த்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் டீனாவும் டிம்மும் பாலை த்ரோ பண்ணி விளையாடி கொண்டு இருக்கும்போது அப்போ திடீரென்னு டிம் வீசிய பால் வாத்தோட மூக்குல பட்டு வாத்து செத்து போயிடுச்சு செல்லங்களா. டிம் பதறி போயிட்டான். ஐயோ, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன அடிப்பாங்களேன்னு சோகமா அக்கா கிட்ட, அக்கா இது அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லிடாதன்னு கெஞ்சினான். டீனாவும் டிம் கிட்ட, டிம் நான் அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனா நான் என்ன வேலை கொடுத்தாலும் நீ அதை செய்யணும்னு சொல்ல. டிம்மும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டான். அடுத்த நாள் காலையில டீனாவை அவளோட அம்மா வீட்டை கிளீன் பண்ண சொன்னாங்க. ஆனா டீனாவோ டிம்ம போய் வீட்டை சுத்தமா கிளீன் பண்ணுன்னு சொல்ல. டிம்மும் நோ அது உன்னோட வேலை, நீ போய் செய்யுன்னு அதட்டுனான். உடனே டீனா மெதுவாக டிம்மோட காதுல வந்து வாத்து அப்படின்னு சொல்ல பதறி போன டிம் உடனே வீட்டை கிளீன் பண்ணுனான். இந்த விஷயம் தெரியாத அம்மாவும் என்னடா இது, டிம் இன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்றானேன்னு ஆச்சரியமா பார்த்தாங்க செல்லங்களா. அன்னைக்கு இரவு டீனா அவளோட ஹோம்ஒர்க்கை எல்லாம் டிம்ம மிரட்டி எழுத வச்சுட்டா. இப்படியே நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் டிம் அம்மா அப்பா கிட்ட போனான். அம்மா அப்பா, அந்த வாத்தை நான் தான் தெரியாம பால் விளையாடும் போது கொன்னுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க என்று அழுதுகிட்டே டீனா தன்னை வாத்துன்னு சொல்லி பிளாக்மெயில் செய்வதை சொன்னான். அவனது அம்மாவும் அப்பாவும், டிம் நீ இந்த உண்மைய முதல்லயே நீ என்கிட்ட சொல்லி இருந்தா நாங்க உன்னை அப்பவே மன்னிச்சிருப்போம், நீயும் இப்படி கஷ்டப்பட்டு இருக்க மாட்ட, நீ கவலைப்படாம போ, நாங்க உன்னை மன்னிச்சிட்டோம்னு அன்போடு சொல்லி அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அன்று இரவு டீனா, டிம் என்னோட ஹோம்ஒர்க்கை செய் என்று அதிகாரமா கூற, டிம் நோ நான் செய்ய மாட்டேன் என்று கூறினான். உடனே டீனாவும் வழக்கம் போல வாத்து என்று டிம்மு காதுல கூற, டிம்மும் வாத்தா போ அப்பா கிட்ட சொல்லு, நான் ஏற்கனவே அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பையும் கேட்டுட்டேன், இனிமே நான் உனக்கு அடிமை இல்லை என்று உற்சாகமா சொல்ல, டீனாவோ என்னடா இது, நம்ம பிளான் இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது போலவே என்று சோகமா தன்னோட ஹோம்ஒர்க்கை செய்யவும் ஆரம்பிச்சுட்டா செல்லங்களா. அன்பு செல்லமே, கதையை பார்த்தீங்களா செல்லங்களா? பாத்தியா, இந்த டிம் ஒரு பால் போட்டு அந்த வாத்தை இறந்து போனனால டீனா சொன்ன எல்லா வேலையும் இந்த டிம்மு செய்ய வேண்டியதா இருந்துச்சு செல்லங்களா. ஆனா இந்த டிம் மட்டும் அந்த வாத்து இறந்த அன்னைக்கே போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு சாரி கேட்டிருந்தா அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சிருக்கும் செல்லங்களா. ஆனா அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அதை என்ன பண்ணியிருக்கான், அதை போய் மன்னிப்பு கேட்கவே இல்லை அவங்க அம்மா கிட்ட. அதனால என்ன ஆச்சு, டீனா சொன்ன எல்லா வேலையும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளார இந்த டிம் தள்ளப்பட்டிருக்கா அப்படி செல்லங்களா. நீங்க கூட அன்பு செல்லமே அநேக விஷயத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா உடனே உங்க அம்மா அப்பா கிட்டையும் ஏசப்பா கிட்டையும் மன்னிப்பு கேட்டுறணும் செல்லங்களா. ஏன்னா பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம் தெரியுமா? தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
இரக்கம் பெறுவான். பாத்தியா, எவ்வளவு ஒரு சூப்பரான வசனம் பாத்தியா என் அன்பு செல்லமே. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவா இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட இன்ன வரைக்கும் நீ சொல்லாம இருக்கியா? உன்னை யாராவது பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்களா? அதை காமிச்சு. ஏன்னா இப்பெல்லாம் நிறைய அப்படிதான் செல்லங்களா நடக்குது. நீங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிருப்பீங்க, உங்களை யாராவது என்ன பண்ணுவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க. உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லி கொடுத்துருவேன், அதனால நீ இதை செய் அதை செய்யு உங்களை நிறைய வேலைகளை உங்களை வாங்கிட்டு இருப்பாங்க செல்லங்களா. நீங்க அதுக்கெல்லாம் ஒரு நாளும் பயப்படாதீங்க செல்லங்களா. ஏன்னா நீங்க போய் உங்க அம்மா அப்பா கிட்ட அதை சொல்லி கேட்கும்போது அவங்க அதுக்கு உண்டான சொல்யூஷன் உங்களுக்கு தருவாங்க, உங்களை மன்னிக்கவும் செஞ்சிருவாங்க செல்லங்களா. சரியா, இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளார நீங்க போய் சிக்கிறாதீங்க. சரியா என் அன்பு செல்லமே. நீங்களே இன்னைக்கே உங்களை யாராவது அப்படி பிளாக்மெயில் பண்ணா என்ன விஷயத்துக்காக பிளாக்மெயில் பண்றாங்கன்ற விஷயத்த நீங்க போய் உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லிருங்க. சரியா செல்லங்களா? சரி, அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா செல்லங்களா? வாங்க சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிருங்க. சரியா, இந்த வசனம் எங்க இருக்குன்னா நீதிமொழிகள் 28:13. சூப்பர் செல்லமே. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணு, உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. சரியா, இனிமேல் நீங்க உங்க வாழ்க்கையில என்ன தப்பு செஞ்சாலும் உங்களை மன்னிக்கிறதுக்கு உங்க அம்மா அப்பா இருக்காங்க என் அன்பு செல்லமே. உங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுங்க. அப்புறம் உட்காந்து ஏசப்பா கிட்ட நீங்க அந்த பாவத்துல இருந்து என்னை எப்படியாவது விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி ஏசப்பா கிட்டையும் மன்னிப்பு கேட்டுருங்க. சரியா என் அன்பு செல்லமே? சரி அக்கா, நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வர. சரியா தங்கங்களா? பாய், குட் நைட்.